நாம் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்விற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஆங்கில பாடத்திற்கான சில வினாக்களையும் விடைகளையும் பார்க்கலாம். முதலில் வெர்ப்ஸ் வினைச்சொற்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வினைச்சொற்களை ஃபினிட் வெர்ப் என்றும் நான் ஃபினிட் வெர்ப் என்றும் டிரான்சிட்டிவ் வெர்ப் என்றும் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் என்றும் சொல்கிறோம். இவற்றை பற்றி நாம் அறிந்து கொள்வது தேர்வுக்கான விடைகளை அளிப்பதற்கு மிக எளிதாக உங்களுக்கு இருக்கும். முதலில் வாருங்கள் ஃபினிட் நான் ஃபினிட் வெர்ப் என்பதை பார்க்கலாம். ஃபினிட் வெர்ப் என்பது முற்றுவினை. முற்றுவினை அப்படின்னா அந்த எழுவாய், அதாவது சப்ஜெக்ட் சென்டர், இதுக்கு தக்கவாறு டென்ஸு மாறும். ஹீ பிளேஸ் அப்படிங்கிறோம். இதே பாஸ்டன்ஸில் ஹீ பிளேடு, தே பிளே, இந்த மாதிரி சொல்லுவோம். ஹீ பிளேஸ் ஃபுட்பால். இதே ஐ பிளே ஹீ பிளேடு ஃபுட்பால், பாஸ்டன்ஸில் ஹீ பிளேடு ஃபுட்பால். இப்படி தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்டு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு அதெல்லாம் ஃபினிட். இப்போ நான் ஃபினிட் வெர்பு அப்படின்னா காலம் எழுவாய் எதற்கும் தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளாது. உதாரணமாக இந்த டு பிளேங்கிறது நான் ஃபினிட் வெர்ப். ஹீ லைக் டு பிளே. இதே தே லைக் டு பிளே, ஷீ லைக்ஸ் டு பிளே, ஐ லைக் டு பிளே. எது சொன்னாலும் இந்த டு பிளேங்கிறது மாறவே மாறாது. அப்படி மாறாமல் இருந்தால் அதுக்கு பேர் நான் ஃபினிட் வெர்ப். இன்னும் சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபினிட் வெர்புங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப், பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். நான் ஃபினிட் என்பது 3 வகைப்படும். ஒன்று இன்ஃபினிட்டிவ், 2+ வெர்ப், டு ரீடு, டு ரைட், இந்த மாதிரி வரக்கூடியது. இன்னொன்று செரண்டு, அதாவது வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடியது நான் ஃபினிட் வெர்ப். ஸ்மோக்கிங், ரீடிங், வாக்கிங், இப்படி வரக்கூடியது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இந்த மாதிரி. அடுத்தது பார்ட்டிசிபிள், பெயரைச்சம்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள், அது ஒரு நான் ஃபினிட் வெர்ப். ப்ரோக்கன் சேர், ரன்னிங் ட்ரெயின், உடன் சேர், இந்த மாதிரி வரக்கூடியது பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வெர்ப். இது 3மே நான் ஃபினிட் வெர்பில் வரும். ஃபினிட் வெர்பில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். நான் ஃபினிட் வெர்பில் இன்ஃபினிட்டிவ், 2+ வெர்பு, செரண்டு, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, பார்ட்டிசிபிள், பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள், ப்ரோக்கன், ரன்னிங், இந்த மாதிரி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அல்லது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். அது ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னா தனக்கு பின்னால் வரக்கூடிய ஆப்ஜெக்டை இருந்தால் அந்த முழு பொருளை தரும் வினைச்சொல் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படிங்கிறோம். உதாரணமாக இப்போ ஹீ பிளே ஃபுட்பால், ஹீ பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்னா என்ன விளையாண்டான், ஃபுட்பால் விளையாண்டான். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்கிறோம். உதாரணமாக இங்கே பாருங்கள், ஹீ பாட் எ கார், அவன் வாங்கினான். என்ன வாங்கினான்? கார் வாங்கினான். ஹீ பாட் எ கார். அப்போ எனவே இந்த பாட் என்பது ட்ரான்சிட்டிவ் வெர்ப், ஹீ பாட் எ கார் என்பது ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதாவது வெர்போட என்ன அல்லது யாரை என்ற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு சொல்லுவோம். உதாரணமாக ஹீ கால்டு மீ, அவன் என்னை அழைத்தான். யாரை அழைத்தான்? என்னை. அப்போது அந்த கால்டு என்பது ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதே சமயத்தில் தேர்வு நோக்கத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி என்ன என்பதற்கு பதில் இல்லாமல் எப்பொழுது, எப்படி, எங்கே, இந்த கேள்விக்கு பதில் வந்துச்சு அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். த பேபி ஸ்லெப்ட் சவுண்ட்லி, குழந்தை நன்றாக தூங்கியது. என்ன தூங்கியதுன்னு வராது, எப்படி தூங்கியது. அப்போ இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். எனவே ஸ்லெப்ட் என்பது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன, யாரை என்ற கேள்விக்கு விடைகள் வந்ததுன்னா அது ட்ரான்சிட்டிவ் வெர்ப். வேர், எங்கே, ஹவ், எப்படி, வென், எப்பொழுது, இந்த கேள்விகளுக்கு பதிலாக வந்தால் அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதாவது அந்த வெர்ப் என்ன செய்யறது இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு போகிறது இல்லை. ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஆப்ஜெக்ட் இல்லை, அர்ஜென்ட் தான் இருந்துச்சுன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இதை கடந்த காலத்தில் இந்த மாதிரி வினாக்கள் எப்படி இருக்கிறது. உதாரணமாக ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் வெர்ப், அண்டர்லைன் த சென்டென்சஸ். த பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. த பேர்ட்ஸ் ஃப்ளைன்ற வெர்ப் இருக்குது. இந்த ஃப்ளை என்ன அது ட்ரான்சிட்டிவாக இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பான்னு கேட்குறாங்க. ஃப்ளை இன் த ஸ்கை, என்னங்கிறதுக்கு பதில் வராது. எங்கேனா இன் த ஸ்கை. அப்போது இது எங்கேங்கிறதுக்கு பதில் வர்றதுனால இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அடுத்த ஒரு வினாவை பாருங்கள். சூஸ் த சென்டென்ஸ் தட் கண்டைன்ஸ் ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ட்ரான்சிட்டிவ் வெர்ப் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எது? ஷி ஸ்மைல்டு பிரைட்லி, த ரெயின் ஃபெல் ஹெவிலி, ஷீ ரோட் எ லெட்டர், ஹீ இஸ் ஸ்லீப்பிங். இந்த வெர்பை பார்த்தீங்கன்னா ஸ்மைல்டு பிரைட்லி, எப்படி அப்படின்னா ஆன்சர் வருது. எப்படி என்பதற்காக இங்கேயும் ஆன்சர் வருது. ஷீ ரோட், என்ன எழுதினாள், லெட்டர் எழுதினாள். அப்போ ஷீ ரோட் எ லெட்டர் அப்படிங்கிறது இந்த வெர்பு ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஆகவே சரியான ஆன்சர் ஷீ ரோட் எ லெட்டர் என்பதாகும். இப்போ சில உங்களை தெரிந்து கொள்வதற்காக சில வினாக்களை பார்க்கலாம். தே கேட் கில்டு எ மவுஸ், இது ட்ரான்சிட்டிவ் வெர்பா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பான்னு கேட்டிருக்காங்க. த கேட் கில்டு எ மவுஸ், எதை கொன்றது? மவுஸ். ஆகவே இது ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இந்த அண்டர்லைன் வேர்ட்ஸு ஃபினிட் வெர்பா நான் ஃபினிட் வெர்பான்னு கேட்குறாங்க. தே வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ், டு லேர்ன் இருக்குது. ஆகவே இது இன்ஃபினிட்டிவ். ஆகவே இதுக்கு நான் ஃபினிட்டிவ் வெர்பு. ஃபைண்ட் த இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ்.
பிரேக், ஸ்லீப், கிவ், ஈட். பிரேக், ஹி பிரேக் த கிளாஸ். ஐ கிவ் ஹிம், ஐ ஈட் சப்பாத்தீஸ். ஸ்லீப் அப்படின்னா ஐ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, குவைட்லி, இந்த மாதிரி தான் வருது. ஆகவே இதில் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்புங்கிறது வந்து ஸ்லீப் என்பது தான் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்பு. இப்போ இதில் ஐடென்டி த செரண்ட் யூசேஜ் நான்ஃபினிட் வெர்ப். இதில் வந்து செரண்ட் வந்து நான்ஃபினிட் வெர்ப்பாக வந்திருக்கு. இது ஸ்விம்மிங் என்பது. இந்த மாதிரியான வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் பயிற்சி பெறுகிற போது உங்களுக்கு தேர்வுக்கு மிக எளிதாக இருக்கும். அடுத்தது டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டென்ஸு காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான காலங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸு. முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி இருக்கும்? வெர்ப் இருக்கும், வெர்போட எஸ் இருக்கும். அல்லது உலக உண்மைகள், யூனிவர்சல் ட்ரூத் இருக்கும், தினசரி பழக்கங்கள் இருக்கும். இது கீவேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், ஆஃபன், யூஸ்வலி, எவ்ரிடே, டெய்லி, இப்படி வரக்கூடியதுக்கெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். அதே இதில் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது ஹீ ஷீட் வந்தால் வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். இந்த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இந்த சன் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஆகவே என்ன செய்வோம்? ரைசஸ் அப்படின்னு சேர்த்துருக்கோம். ஹீ கோஸ் டு ஸ்கூல் டெய்லி. டெய்லி என்பது தினசரி நடக்கிறதுனால கோஸ்ங்கிற ப்ரெசன்டென்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸோடைய வெர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆம், ஈஸ், ஆர் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. அதாவது நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்தில் எது நடந்துகிட்டு இருக்கோ அதை வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். அது நீங்கள் வந்து கொஸ்டினில் வந்து மிக முக்கியமான கீவேர்டு நவ் என்று வந்ததாலும் அல்லது அட் ப்ரெசன்ட் இது வந்திருந்ததுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது சி இஸ் ரைட்டிங் ஆன் எக்ஸாமினேஷன் நவ் வந்திருக்கிறதுனால இஸ் ரைட்டிங் அப்படின்னு கண்டினியூஸ் டென்ஸ் எழுதுகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சற்று முன்பு முடிந்ததை குறிப்பதற்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதாவது கீவேர்டு வந்து ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, ரீசெண்ட்லி வரும். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க், இந்த மாதிரி வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து கடந்த காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, ஸ்டில் கண்டினியூ அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சொல்லுவோம். உதாரணமாக ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் த ஹவுஸ் ஃபார் 10 years அப்படின்னா இந்த வீட்டில் நான் 10 வருடமாக வசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபார் 10 years. சின்ஸ் என்பதால் ஒரு ஆண்டு வரும். உதாரணமாக ஹி ஹாஸ் பீன் லிவிங் இன் விழுப்புரம் சின்ஸ் 2020. அது 2020 விழுப்புரத்தில் அவன் வசித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வரும். இதில் இன்னொரு ஞாபகம் வச்சுக்கிங்க, ஃபார் அப்படின்னு கொடுத்தா பர்டிகுலர் பீரியட்ஸ், அதாவது ஃபார் 2 years, 3 years, 2 hours இப்படி வரும். சின்ஸ் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஆண்டு வரும். இது வந்து சப்போஸ் இதை வந்து மாற்றி கொடுத்துட்டு கூட எரர் ஸ்பாட் மாதிரி கூட உங்களுக்கு வினாக்கள் அமையலாம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் என்பது கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிந்ததை குறிப்பதற்கு எஸ்டர்டே, எகோ, லாஸ்ட் வீக், லாஸ்ட் இயர் அப்படின்னு வரக்கூடியது. இந்தியா வான் த மேட்ச் எஸ்டர்டே. பாஸ்ட் கண்டினியூஸ், இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இது பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி வரும்னா ஒரு 2 செயல் நடந்திருக்கும். அதில் ஒரு செயல் வந்து கடந்த காலத்தில் இருக்கும், ஒன்று வந்து கண்டினியூஸில் இருக்கும். நீங்கள் குறிப்பாக அது வந்து தேர்வு நோக்கத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் வென் அல்லது ஒயில் அப்படின்னு வந்ததுன்னா அதில் ஒரு டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கலாம். ஐ வாஸ் ஸ்டடியிங் வென் த பவர் வெண்ட் ஆப். பவர் போன போது நான் படித்து கொண்டிருந்தேன். இந்த வெண்ட் ஆப்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடி பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஒயில் ஐ வாஸ் கிராசிங் த ரோட் ஐ மெட் மை டீச்சர். நான் ரோட்டை கடந்து கொண்டிருந்த போது நான் ஆசிரியை சந்தித்தேன். இந்த மாதிரி வரக்கூடியது. தேர்வு நோக்கத்தில் நல்லா மறந்துடக்கூடாது. நீங்கள் வென் அல்லது ஒயில் வந்ததுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கும். அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்ட். 2 செயல்களில் ஒரு செயலுக்கு முன்னாடி முடிந்த செயல் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபினிஷ்டு இருக்கும். அதுக்கு வந்து மிக முக்கியமான கீவேர்டு பிஃபோர் ஆஃப்டர். இந்த பிஃபோர் ஆஃப்டர்னு வந்தாலே அதில் வந்து ஒரு செயல் முடிந்திருக்கும், அதற்கு முன்னாடி உள்ள செயல் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்கும். உதாரணமாக இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ ரீச்டு த ஸ்டேஷன். பிஃபோர் ஐ ரீச்டு த ஸ்டேஷன், நான் சென்றடைந்ததற்கு முன்பு இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், அந்த ட்ரெயின் புறப்பட்டு சென்று விட்டது. ரீச்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஹேட் லெஃப்ட்டுங்கிறது அதற்கு சற்று முன்பு முடிந்த ஒரு செயல், அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்பது வரும். ஃபியூச்சர் என்பது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அதாவது டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், சூன், ஷார்ட்லி என்பது வரக்கூடியது ஃபியூச்சர். ஐ வில் மீட் யூ டுமாரோ, இந்த மாதிரி வரக்கூடியது. இப்போது தேர்வு நோக்கத்தில் சில முக்கியமான வினாக்கள் கடந்த காலத்தில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். லுக் த ரெயின் டேஷ் நவ் அப்படின்னு இருக்கிறதுனால த ரெயின் இஸ் ஃபாலிங் அப்படிங்கிறது சரியான விடை. த டாக்டர் அரைவ்டு ஆஃப்டர் த பேஷண்ட். டாக்டர் அரைவ்டு வந்தார், அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த பேஷண்ட் வந்து ஹேடு டைடு என்பது பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு. ஆகவே இது சரியான விடை. ஹேடு டைடு என்பது சரியான விடை. சப்ளை த கரெக்ட் வெர்ப் ஃபார்ம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. இப்போ இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், மாறாத உண்மை. வாட்டர் வந்து 100 டிகிரியில் கொதிக்கும் என்பதனால
பாயில்ஸ் அப்படி என்பது இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ஸில் போடுறோம். தே டேஷ் லிவ் இன் த ஹவுஸ் ஃபார் 10 இயர்ஸ் நவ். ஃபார் 10 இயர்ஸ் நவ்னா 10 ஆண்டுகளாக இங்கே வசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தே ஹாவ் பீன் லிவிங், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும். இஃப் ஐ கரெக்ட் சென்டென்ஸ் ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டே. ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டேன்னு இருக்குது. ஆக்சுவலாக எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்குள்ள கீவேர்டு. ஆகவே இந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஆகவே சரியான விடை ஐ சா ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு வரணும். தொடர்ந்து பயனுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்த வினாக்கள் விடைகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.